கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த திறப்பின் வாசல் விடுதலை ஜெபத்துக்கு வந்தக்கூடிய யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடி உங்களை மனதால் வாழ்த்துகிறேன். தேவனை கர்த்தர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தபடி கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாதபடி உங்கள் காரியங்களை பிரகாசிக்க செய்வாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க, இந்த நாளில் கூட பரிசுத்த ஆவியானவர் தேசத்துக்காக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மங்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற நம்ம நடுவில் பேசுகிற வார்த்தையின் தலைப்பு துதியின் ஜெபம் பிசாசின் கட்டுகளை முறித்து விடும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசுவாசமா, ஒரு எதிர்பார்ப்பா, ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுவீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாம சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சரீரத்தில், உங்கள் காரியத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் வீட்டில் பிசாசு எந்தெந்த காலத்தில் உங்களை கட்டி வச்சுக்கிறானோ, வாசல் மூடி வச்சுக்கிறானோ, அசைக்க முடியாமல் கட்டி வச்சுக்கிறானோ, இயேசுவின் நாம சொல்கிறேன், இன்னைக்கு இந்த துதியின் ஜெபத்தினால் எல்லா பிசாசின் கட்டுகளை கர்த்தர் முறியடிக்க போகிறார். விசுவாசிக்கிற மாதிரி கை தட்டி அப்பாக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதியின் ஜெபம் பிசாசின் கட்டுகளை முறித்து விடும். வாசிக்கிற வசனம் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 26. Acts 16:25-26. அப்போஸ்தಲರ ಕೃತ್ಯಗಳು 16ನೇ ಅಧ್ಯಾಯ 25-26 ವಾಕ್ಯ. ಮಧ್ಯರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಪೌಲನು ಸೀಲನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತುತಿ ಪದಗಳನ್ನು ಹಾಡುತ್ತಿದ್ದರು. ಸೆರೆಲಿದ್ದವರು ಲಕ್ಷ್ಯವಿಟ್ಟು ಕೇಳುತ್ತಿದ್ದರು. ಅಕಸ್ಮಾತ್ ಆಗಿ ಮಹಾ ಭೂಕಂಪ ಉಂಟಾಯಿತು. ಸೆರೆಮನೆಯ ಅಸ್ಥಿವಾರಗಳು ಕದಲಿದವು. ಅದೇ ಕ್ಷಣದಲ್ಲಿ ಕದಗಳೆಲ್ಲ ತೆರೆದವು. ಎಲ್ಲರ ಬೇಡಿಗಳು ಕಳಚಿ ಬಿದ್ದವು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಸಂತೋಷಮಾ ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ, ಈ ಒಂದು ಪೌಲಿಯ ಒಡಕಿನ ಬಿಡುಗಡೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಂದಿರುವ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸೈತಾನ ಇಟ್ಟಿರುವಂಥ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳನ್ನು, ಎಲ್ಲ ಬಂಧನಗಳನ್ನು ಈ ಸ್ತುತಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ ಪರಿಶುದ್ಧತಾನೆ ಅದು ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳನ್ನು, ಬಂಧನಗಳನ್ನು ಇವತ್ತು ಮುರಿದಾಗ್ತಾನೆ. ವಾಸಿ ತಮಿಳು ವಾಸಿಗೆ நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். தேவன் நல்லா வசனங்களா கவனிக்கணும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, துதியின் ஜெபத்தை சாதாரண நினைக்காத. துதியின் ஜெபத்திலே தேவனுடைய வல்லம் உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. இங்க வேதம் சொல்கிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. கையை தட்டி ஜோர ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாம சொல்றேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ சபையே, இன்னைக்கு பொல்லாத சத்ரு எந்தெந்த காத்துல உங்களை கட்டி வச்சுக்கிறானோ, உங்க வாசலை மூடி வச்சுக்கிறானோ, உங்களை அசைக்காதபடி வாதிச்சு கொண்டிருக்கிறானோ, இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, இன்னைக்கு துதிச்சு ஜெபிக்கும் போது சத்ருவின் எல்லா கட்டுகளை நான் முறியடிக்க போறேன், வாசலை திறக்க போறேன், உங்க காரியத்தை அசைக்க போறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. நல்லா கவனிக்க கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த துதியின் ஜெபத்தை சாதாரண நினைக்காதீங்க. பிசாசின் கட்டுகளை முறியடிக்கத்தக்கதாக வல்லம் உண்டு. இந்த துதியின் ஜெபத்தில் மூடப்பட்ட வாசலை திறக்கக்கூடிய வல்லம் உண்டு. இது துதியின் ஜெபத்தில் அசைக்கப்படாமல் இருக்கிற காரியங்களை அசைக்கக்கூடிய வல்லம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு பொல்லாத பிசாசினவே அநேகரை அநேக காரியத்தில், குடும்பத்தில், சரீரத்தில், வீட்டுக்குள்ள, ஊழியத்துக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள நிறைய பேரை கட்டி வச்சுக்கிறான். நிறைய பேர் காரியங்கள், வாசல்கள் மூடப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் சூழ்நிலை அசைக்கப்படுறபடி பாதிப்பில் கட்டப்பட்ட சூழ்நிலை. ஆனா இந்த மத்தியான வேளத்துல, இந்த திறப்பின் வாசல் விழிச்சப்பத்தில் கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, பொல்லாத சாத்தான் உன் சரீரத்தில் வியாதியில கட்டி வச்சுக்கிறானா, உன் வாழ்க்கை கட்டி வச்சுக்கிறானா, உன் குடும்பத்தை கட்டி வச்சுக்கிறானா, உன் வேலையை கட்டி வச்சுக்கிறானா, உன் ஆசீர்வாதத்தை கட்டி வச்சுக்கிறானா, உன் ஊழியத்தை
கட்டி வச்சுக்கிறனா, உன் வாழ்க்கையில ஆசீர்வாத வாசல் மூடி வச்சுக்கிறனா, இயேசுவின் நாம சொல்றாரு உன் கட்டுகள் அவுக்கப்பட போறேன். ஹல்லேலூயா சொல்லுங்க சந்தோஷமா. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இங்க பைபிளை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த வசனம் மேலே போங்க. அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 23 வாசிச்சா 23 24. அவர்களை அநேக அடி அடித்த பின்பும் சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை இட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். நடு ராத்திரியிலே பாருங்க, நல்லா கவனிக்க சிஸ்டர், கவனிக்க. இந்த பவுலும் சீலாவையும் எங்க வச்சிருந்தாங்க? உங்களை சிறைசாலைக்குள்ள, ஜெயிலுக்குள்ள செங்கிலியால கை கால்களை கட்டி வச்சிருந்தாங்க. வாசல்கள், சிறைசாலை வாசல்கள் மூடப்பட்டு இருந்துச்சு. அவங்களால கை கால் கட்டி வச்சதுனால அசைக்க முடியாத சூழ்நிலை. ஆனா பைபிள் சொல்லுது, இந்த சிறைசாலை இந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரத்தில் ஜெபத்தோடு துதியோடு கர்த்தர மகிமைப்படுத்த ஆரம்பித்தோடு அந்த சிறைசாலைகள் அசைக்கப்பட்டு கட்டுகள் அவுக்கப்பட்டு மூடப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டதாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிக்கிறீங்களா? துதி ஜெபத்தை சாதாரண நினைக்காதீங்க. இன்னைக்கு பாருங்களேன், சபையில் எந்த கூட்டம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆரம்பம் துதி ஜெபம். ஹல்லேலூயா, துதி ஆராதனை. ஆனால் இன்னைக்கு நிறைய சபை மக்கள், நிறைய தேவ பிள்ளைகள் சோத்திரம் தானே போடுவாங்க, 4 பாட்டு தானே பாடுவாங்க, ஒரு 20 நிமிஷம் ஆராதனை பண்ணுவாங்களே, நம்ம கேட்காத பாட்டா, நம்ம பாடாத பாட்டா, நமக்கு தெரியாத பாட்டா, நம்ம மொள்ளுமா எங்கே போகலாம்? வசனத்துக்கு போய்க்கலாம். நம்ம சொல்லட்டுங்களா? எதுக்கு ஆரம்ப ஜெபத்தில் துதி ஆராதனை வச்சுக்கிறோன்னா, நம்ம துதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வர ஜனங்கள் வாழ்க்கையில் சத்ரு கட்டி வச்சுக்கிற எல்லா கட்டுகளை, மூடப்பட்ட வாசல்களை, அசுர கட்டுகளை கத்து முறியடிக்கவே. ஹல்லேலூயா. துதியோடு சோத்திரத்தோடு பாடலோடு ஆராதனையோடு நம்ம ஜெபிக்கும் போது அந்த துதியின் ஜெபத்துக்கு கட்டுகளை ஒடிக்கிற அதிகாரம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சத்ரு உன் வாசல்களை மூடி வச்சிருந்தாலும் தெரிக்கிற வல்லமை, நீங்க அசைக்கப்படாதபடி உங்க சரீரத்தை கட்டி வச்சிருந்தாலும், உங்க காரியத்தை கட்டி வச்சிருந்தாலும் அசைக்கக்கூடிய வல்லமை இந்த துதி ஜெபத்துல இருக்குது. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியல. என்ன பண்ண முடியல? சவுண்ட் கேட்கலங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க தான், தேவ பிள்ளைங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், சபை மக்கள் தான் இன்னைக்கு நிறைய பேரால ஆண்டவரை துதிக்க முடியலங்க. ஆண்டவர் துதிக்க முடியாத சூழ்நிலை, நிறைய தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிக்க முடியாத சூழ்நிலை, நிறைய தேவ பிள்ளைகளுக்கு தேவ சபைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு வராதபடி பிசாசு கட்டி வச்சுக்கிறான். நிறைய சபை மக்கள் சபைக்குள்ள வந்த உடனே ஜெபிக்காதபடி, துதிக்காதபடி, கை தட்டாதபடி, தேவனை உயர்த்தாதபடி சத்ரு கட்டி வச்சுக்கிறான். நம்ம நினைக்கிறோம், ஐயோ அவங்க இங்க பாடிந்தா, இங்க துதிச்சிருந்தா அவங்க எங்கேயோ பார்த்துருப்பாங்க. கை தட்டோன்னா கையை இல்லை ஜோபில் வச்சுன்னு சத்ரு கட்டி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா தேவ பிள்ளைகளே, துதியின் ஜெபம் என்ன ஜெபம்? என்ன ஜெபம்? துதியின் ஜெபம் பிசாசின் எல்லா கட்டுகளை முறியடித்திடும். ஹல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லு பாருங்களேன், பவுலும் சீலாவையும் பிசாசியானவன் சிறைச்சாலைக்குள்ள செங்கிலியால கட்ட வைத்து கதவுகள் மூட வைத்து அவங்க அசைக்காதபடி அவன் வாதி பழக்கினா. ஆனால் நடுராத்துல பவுலும் சீலாவும் ஜெபித்து கத்தரை துதிச்சு பாட்டோன்னு கட்டுகள் அவுக்கப்பட்டது, வாசல் திறக்கப்பட்டது. அவங்க கூடியிருந்த இடம், அந்த சத்ரு கோட்டைகளை கத்தர் அசைத்து விட்டார். கையை ஜோரத்துக்கு அப்பாக்கு. ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா. எத்தனை ஆசைப்படுறீங்க, எத்தனை விரும்புறீங்க, எத்தனை பேர் ஏசப்பா நம்புறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில் இருக்கிற, என் சரீரத்தில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற, என் ஊழியத்தில் இருக்கிற, என் வீட்டில் இருக்கிற எல்லா கட்டுகளை கத்த ஒடிக்க போறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா. எந்த காரியத்தில் சத்ரு வாசல் மூடி வச்சுக்கிறானோ அந்த வாசலை என் தேவனுக்கு திறக்க போறார். எந்த காரியத்தில் என்னால் அசைக்கப்பட முடியாம, செயல்பட முடியாம, விடுதலை இல்லாம என்னை கட்டி வச்சுக்கணும், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் என் தேவன் என்னை செயல்பட தேவன் பலம் கொடுக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? வாசிக்கிற வசனம் அதே அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5-7 ವಚನ. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 12ನೇ ಅಧ್ಯಾಯ 5ರಿಂದ 7 ವಾಕ್ಯ. ಅಪೊಸ್ತಲ ಕಾರ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 5ರಿಂದ 7 ವಚನ. Acts 12:5-7. ಪೇತ್ರನು ಸೆರೆಮನೆಯೊಳಗೆ ಕಾವಲಿದ್ದಾಗ ಸಭೆಯವರು ಅವನಿಗೋಸ್ಕರ ಆಸಕ್ತಿಯಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದರು.
ಏರೋದನು ಅವನನ್ನು ಜನರ ಮುಂದೆ ತಿಳಿಸಬೇಕೆಂದಿದ್ದ ದಿವಸದ ಹಿಂದಿನ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಪೇತ್ರನು 2 ಸರಪಳಿಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟನಾಗಿ 2 ಸಿಪಾಯಿಗಳ ನಡುವೆ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ಕಾವಲುಗಾರರು ಬಾಗಿಲ ಮುಂದೆ ನಿಂತು ಸೆರೆಮನೆಯನ್ನು ಕಾಯುತ್ತಿದ್ದರು. ಪಕ್ಕನೆ ಕರ್ತನ ದೂತನು ಪೇತ್ರನೊಂದಿಗೆ ನಿಂತನು. ಅವನಿದ್ದ ಕೋಣೆಯಲ್ಲಿ ಬೆಳಕು ಹೊಳೆಯಿತು. ಅವನು ಪೇತ್ರನನ್ನು ಪಕ್ಕೆ ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ ತಟ್ಟನೆ ಏಳು ಅಂದನು. ಆಗಲೇ ಅವನ ಕೈಗಳಿಗೆ ಹಾಕಿದ್ದ ಸರಪಣಿಗಳು ಕಳಚಿ ಬಿದ್ದವು. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸಂತೋಷಮ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅವನ ಕೈಗಳಿಗೆ ಹಾಕಿದ ಸರಪಣಿಗಳು ಕಳಚಿ ಬಿದ್ದವು. ಯಾವಾಗ ಸಭೆಯವರು ಪೇತ್ರ ಸೆರೆಮನೆದಾಗ ಅವನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಸ್ತುತಿಸಿರುವಾಗಲೇ ಇಲ್ಲಿ ಸೆರೆಮನೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ. 10ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ ಮಂಜು. 10ನೇ ವಾಕ್ಯ. ಅವರು ಮೊದಲನೇ 2ನೆಯ ಕಾವಲುಗಳನ್ನು ದಾಟಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವ ಕಬ್ಬಿಣದ ಬಾಗಿಲುಗಳಿಗೆ ಬಂದಾಗ ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ, ಅದು ತನ್ನಷ್ಟೇ ಕಬ್ಬಿಣದ ಬಾಗಿಲು. ಯಾವ ಬಾಗಿಲು ಅದು? ಕಬ್ಬಿಣದ ಬಾಗಿಲು. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு இந்த வார்த்தை விசுவாசிப்பனால் இதோ கோணல்களை செம்மையாக்குற தேவன், வெங்கல கதவு ஒடிக்கிற தேவன், இரும்பு டாப்பர்களை முறியடிக்கிற தேவன், உனக்கு வச்சுக்கிற அந்த புகழ் தேவன் இன்னைக்கு உனக்கு முன்பாக கடந்து போக போறார். தடைகளை ஒடிக்கிற தேவன், கட்டுகளை முறியடிக்கிற தேவன், உனக்காக யாவும் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஓது 10ನೇ ವಾಕ್ಯ ಓದಿ. ಅವರು ಮೊದಲನೇ 2 ಕಾವಲುಗಳನ್ನು ದಾಟಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗುವ ಕಬ್ಬಿಣದ ಬಾಗಿಲಿಗೆ ಬಂದಾಗ ಅದು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನೇ ಅವರಿಗೆ ತೆರೆಯಿತು. ಅವರು ಹೊರಗೆ ಬಂದು ಒಂದು ಬೀದಿಯನ್ನು ದಾಟಿದರು. சாக்கு தமிழ் வாசிப்போ 5லிருந்து 7 வசனம் வாசிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில். நல்லா கவனிக்கணும் என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, நிறைய பேர் குடும்பம் கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது, நிறைய பேர் வேலை, நிறைய பேர் சரீரம், நிறைய பேர் வாழ்க்கை, நிறைய பேர் ஊழியம் பிசாசுல கட்டப்பட்ட சூழ்நிலை, நிறைய வாசல் மூடப்பட்ட காரியங்கள், நிறைய பேர்ல அசைக்கப்பட முடியாம செயல்பட முடியாம இன்னைக்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஆனா தேவனை கத்துறாரு, இன்னைக்கு துதியின் ஜெபம் எல்லா பிசாசின் கட்டங்களை முறியடிக்க போகுது. பிசாசு மூட வச்சுக்கிற எல்லா வாசல்களை என் தேவன் திறக்க போகிறார். இன்னைக்கு எந்தெந்த காலத்துல அசைக்கப்பட முடியாம செயல்பட முடியாம வாதிக்கப்பட்டுக்கிறீங்களோ இன்னைக்கு தேவன் உங்க நடுவில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்குறார். ஹல்லேலூயா, சந்தோஷமா, ஹல்லேலூயா. வாசிச்ச ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க சிஸ்டர், கவனிங்க. ஜபத்தை சாதாரண நினைக்காத, துதிய சாதாரண நினைக்காத. ஐயா போப்பா, அவருக்கு தான் வேற வேலை இல்லை, வேலைக்கிழமை தேசக்கா ஜபிக்க. என் குடும்பத்தில் பிரச்சனை, என் சரீரத்தில் வியாதிகள், என் பிள்ளைகளுக்கே விடுதலை, என் வாழ்க்கையில் அற்புதலை, எல்லா வாசல் மூடப்பட்டுக்குது, கட்டப்பட்ட சூழல். நினைக்கிற சகோதரி, நினைக்கிற சகோதரா, இயேசுவின் நாம சொல்ற நீங்க கூடி ஜபிக்க வரும்போது தேவன் கட்டுகளை அவுப்பார், தடைகளை உடைப்பார், வாசலை திறப்பார். அசைக்கப்பட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அசைக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, ஜெபம் சாதாரண இல்லைங்க சிஸ்டர், கவனிக்கிறீங்களா? தேவசமத்தில் வந்து நீங்க துதியோடு ஜெபிக்கும் போது, தேவசமத்தில் உட்காரும் போது இயேசுவின் நாம சொல்ற எப்படிப்பட்ட பிசாசு உங்களை கட்டி வச்சிருந்தாலும், மந்திர செய்து வச்சுக்கிறாங்களா, சூனிய வச்சுக்கிறாங்களா, சேவனை வச்சுக்கிறாங்களா, உங்களுக்கு விரோதமா ஏன் வச்சுக்கிறாங்களா, உங்க குடும்பத்தில் பாதிக்க விடாம வேத வச்சுக்கிறாங்களா, இயேசுவின் நாம சொல்ற எல்லா மந்திர கட்டுகள், சூனிய கட்டுகள், மாந்த கட்டுகள் என் தேவனை துதித்து ஜெபிக்கும் போது கட்டுகள் அவுக்கப்படும். இயேசுவின் நாம சொல்ற இந்த திரைப்படவாசி விடுதலை ஜெபத்தில் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு கட்டுகள் அவுக்கப்பட்டு வாசல் திறக்கப்பட்டு ஒரு அசைவை கர்த்தர் விடுதலை கொண்டு போறார், சுகத்தோடு கொண்டு போறார், மகிழ்ச்சியோடு கொண்டு போறார். தேவனுடைய மகிமை உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க காரியத்துல என் தேவன் இன்னைக்கு வெளிப்படுத்த போகிறார். இங்க பாருங்க, அங்க பவுலும் சீலாவும் ஜெயிலுக்குள்ள, சிறைசாலைக்குள்ள செங்கிலியால கட்டப்பட்டிருந்தாங்க, வாசல்கள் மூடப்பட்டிருந்தது. ஆனா பவுலும் சீலாவும் நடுராத்திரில ஜெபித்து துதிச்ச மாத்திரத்துல கட்டுகள் அவுக்கப்பட்டது, வாசல்கள் திறக்கப்பட்ட, அந்த இடம் சத்துருவின் கோட்டைகள் அசைக்கப்பட்டது. இங்க பைபிள் சொல்லுது, படிச்சு வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி. நல்லா கவனிக்கணும், சபையை கவனிக்கணும். ಜಪ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಷ್ಟು ಮುಖ್ಯ ಗೊತ್ತಾ? ಇವತ್ತು ತುಂಬಾ ಜನರಿಗೆ ಸೈತಾನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, ದೇವರ ಸಭೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ಸೈತಾನ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ಸೈತಾನಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, ಇವರು ಸ್ತುತಿಸಿದ್ರೆ, ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ, ದೇವರ ಆಳಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ದೇವರು ನಾನು ಇಟ್ಟಿರುವಂತ ಎಲ್ಲ ಕಟ್ಟುಗಳನ್ನ ಬಿಚ್ಚು ಬಿಡ್ತಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸಂತೋಷமா, ஹல்லேலூயா.
நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, வரணும்னு நினைக்கிறேன் பிரதர், கூட்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஜெபிக்க வரணும்னு நினைக்கிறேன், வரணும்னு நினைக்க மாட்டான், ஏதோ ஒரு தடை பிரதர், ஏதோ ஒரு பிரச்சனை பிரதர், முடியல பிரதர். நல்லா கவனிக்கலாம், சாத்தானுக்கு நல்லா தெரியும் துதியின் வல்லமை, ஜெபத்தின் வல்லமை, கூடி ஜெபிக்கிற ஜெபத்தின் வல்லமை நமக்கு தெரியுது இல்லையோ, சாத்தானுக்கு நல்லா தெரியுங்க. அகல் தேவ பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க துதிக்க முடியாம, ஜெபிக்க முடியாம, தேவ சமத்துக்கு வந்து அற்புதப்படுத்த முடியாம நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய சபை மக்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை, கட்டப்பட்ட சூழ்நிலை. நீங்க பைபிள் சொல்லுது படிச்சு போசணும். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக. நல்லா கவனிக்கணும். இப்ப இங்க ஜெயில யாரை போட்டுக்கிறாங்க? பேதுரு. ஜெயில யாராக்கிதாரு? பேதுருவனா சிறைமையில் ஆக்கிதாரு. சிறைமன் என்பது, சிறைச்சாலை என்பது ஒரு கட்டு, அதுல செயல்பட முடியாது, அதுல நம்ம வாசல் மூடப்பட்டிருக்கோம், நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்காது, நம்ம நினைக்கிற மாதிரி அங்க வாழ முடியாது. இங்க பைபிள் சொல்லுது, பேதுருவை சிறைச்சாலை கட்டப்படும் போது சபையார் யாரு? சபையார் யாரு? சபையார் தேவ பிள்ளைகள். சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே. நல்லா கவனிக்கணும், பேதுருவை ஜெயிலுக்குள்ள, சிறைச்சாலைக்குள்ள எந்த சங்கிலி? எத்தனை சங்கிலி? 2 சங்கிலி. அல்ல வசனம் கவனிச்சிருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில சத்ரு பலவிதமான செங்கில கட்டி வச்சுக்கலாம். வியாதி என்ற கட்டு, சாபம் என்ற கட்டு, பாவம் என்ற கட்டு, மரணம் என்ற கட்டு, தரித்திரம் என்ற கட்டு, கடன் என்ற கட்டு, பில்லிசுன மாது கட்டு, பலவித கட்டு வச்சுக்கலாம். இயேசுவின் நாம சொல்ற இந்த கடைசி ஜெபத்துல நீ துதிச்சு ஜெபிக்கும் போது எல்லா கட்டுகள் என் தேவன் முறியடிக்க போகிறார். விடுதலை கதை போக பாருங்க, கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்பட போகுது. இங்க பைபிள் சொல்ல படிச்சு பேசணும். 2 சங்கிலிகளினாலே, 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே, 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எப்போது? எப்போ பேதுரு சிறைச்சாலை செங்கிலால கட்டப்பட்டு சிறைச்சாலை கதவுகள் மூடப்பட்டு காவலர் காவப்பட்டிருந்தாங்களோ, இங்க சபை மக்கள் அவங்களுக்கு என்ன பண்றாங்க? என்ன பண்ணிக்கிறாங்க? துதித்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. உங்க வீட்டில் வேற ஜெபம் இருக்கக்கூடாதுங்க, துதி இருக்கணும். வேற துதி இருக்கக்கூடாதுங்க, ஜெபம் இருக்கணும். வேற ஜெபம் இருக்கக்கூடாதுங்க, துதி இருக்கணும். துதி ஜெபம் சேர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறார், துதிக்கிறத இறங்கி வந்துடுறார். கர்த்தர் இறங்கிட்டார்னா கதை முடிஞ்சு போச்சு. துதிகள் மத வாசிக்கிறார், துதிக்கு பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வீட்டில், நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்க்கையில, நம்ம ஊழியத்துல, நம்ம சபைக்குள்ள துதி ஜெபம் இருக்கணும். துதியா இருக்கணும், ஜெபமா இருக்கணும், ஜெபமா இருக்கணும், துதியா இருக்கணும். அதே போல உங்க வீட்டில் நல்லா தேவனை துதிக்கவும் ஜெபிக்கவும் உங்களை ஒப்புக்கொடு வேணால் இயேசுவின் நாம சொல்றேன், இது வரைக்கும் பொல்லாத சாத்தான் எந்தெந்த காலத்தில் உங்களை கட்டி வச்சுதானோ, வாசல் மூடி வச்சுதானோ, அசிக்கப்படப்படி வாச்சினோ, அதெல்லாம் முறியடிக்க போறா. அற்புதங்கள் நடக்க போகுது, அதிசயங்கள் நடக்க போகுது, தேவனோட மகிமை வெளிப்பட போகுது. உன் கண்கள் தேவனோட வல்லமை காண செய்ய போறாரு. ஹல்லேலூயா. அப்படி வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலிகள் கையிலிருந்து விழுந்தது. 10 வசனம். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. கையை தட்டுங்கயா, கையை தட்டுங்கயா. கர்த்தரை துதிக்கிற பிள்ளையே, ஜெபிக்கிற பிள்ளையே, கட்டுகள் அவுக்கப்படுறது மாத்திரமல்ல, கட்டுகள் செங்கிலிகள் அவுக்கப்படுறது மாத்திரமல்ல, மூடப்பட்ட கதவை திறக்கிறாரு. எந்தெந்த காரியங்கள் வாய்க்காம கட்டப்பட்டு தடப்பட்டு நஷ்டப்பட்டு தோல்வடைஞ்சு சோர்ந்து போய் நிற்கிறியா சகோதரி, இதோ உனக்காக என் தேவனை கட்டு வாச திறக்கிறாரு. அற்புதம் நடக்க போகுது. தேவனோட மகிமை பார்க்க போறேன். தேவனோட வல்லமை உனக்கு வெளிப்பட போகுது. துதித்து ஜெபிச்ச உடனே அங்க பவுலோஸ் கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் அவுக்கப்பட்டது, அந்த இடம் அசைக்கப்பட்டது. இங்க பேதுரு ஜெயில இருக்காங்க, சபை மக்கள் வீட்டில் துதித்து ஜெபிக்கும் போது கட்டுகள் அவுக்கப்படுது, கதவுகள் திறக்கப்படுது. இப்போ எத்தனை சொல்றீங்க, அப்பா நான் துதித்து ஜெபிக்க போகிறேன், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் சரீரத்தில், என் வீட்டில், அப்பா எங்கள் ஊழியத்தில், எங்கள் காலத்தில் இருக்கிற எல்லா கட்டை அவுக்கப்படணும்.
பொல்லாத சத்துரு பலவித கட்டி வச்சுக்கிறான். அடிக்கடிக்கு வியாதி, அடிக்கடிக்கு பேல, அது ஒரு கட்டு. ஒரு நேரம் இருக்கிற சுகம், ஒரு நேரம் இல்லை. வீடு ஹாஸ்பிட்டல் சுற்றி கொண்டுக்கிற, சம்பாதிக்கிற பணமெல்லாம் ஹாஸ்பிட்டல் மருந்து, அது ஒரு கட்டாது. எந்த காரியம் வாய்க்க மாட்டுக்குது, எவ்வளோ முயற்சி எடுக்கிற, எவ்வளோ பிரயாசப்படுற, எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குற சில காரியம் மூடப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு தேவன் திறக்க போறாருன்றாரு. உன்னால அசைக்க முடியல. ஐயோ என்னால் எதுவுமே செய்ய முடியலையே, எதுவுமே சாதிக்க முடியலையே, எதுவுமே பண்ண முடியலையே. கட்டப்பட்டுக்கிற சகோதரி, அசைக்கிற கட்ட சகோதரி, இன்னைக்கு தேவன் பிசாசின் கோட்டைகளை அசைக்க போறார். துதித்து ஜெபிக்கும். எதை சொல்றீங்க? அப்பா என் கட்டை அவுக்க பண்ணப்பா, கதவு திறக்கணப்பா, சத்ரு கோட்டை அசைக்க பண்ணப்பா. சீக்கிரம் அப்படி எழுச்சிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். சீக்கிரம் சீக்கிரம் தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. எஸ் சீக்கிரம் என்ன முடியா? தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ தேங்க்யூ நல்ல கண்ணல கூட தேங்க்யூ லார்ட். சீக்கிரம் 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி லார்ட். இப்ப தேவ கர்த்தர் ஜெபிக்க யார் வேலைக்கு வார்த்தை சத்தியம் தேவ வார்த்தையா இது ஜஸ்ட் பிரைசிங் அண்ட் பிரேயர். துதிச்சு பாட போறோம், ஜெபிக்க போறோம். எஸ் நாமத்துல கர்த்தர் சாஸ் அடி போறீங்க. போவதில்லை. நான் உங்களை வெட்கப்பட விட மாட்டேன். நான் உங்களை வெட்கப்பட விட மாட்டேன். நான் செத்து தலையை விட மாட்டேன். என் நாமத்தை நிமித்தம் ரொம்ப உயர்த்த போறேன். விரோதமா காலத்துக்கு விரோதமா, ஆசிரியருக்கு விரோதமா, வீட்டுக்கு விரோதமா, பிள்ளைக்கு விரோதமா, உள்ளுக்கு விரோதமா, எல்லா
நன்றி 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 எல்லா கல்ல மூடில கைகளை உயர்த்தி